ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎம் சிவா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம Canon Pixma E3370 பிரிண்டரோட யூசர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரிண்டர் வந்து நாங்க வந்து என்ன பர்பஸ்க்காக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கோம். எங்க ஸ்டுடியோல பிரிண்ட் போடுறதுக்கு, போட்டோஸ் பிரிண்ட் போடுறதுக்கு எங்ககிட்ட பிரிண்டர் இருக்கு. சம்டைம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம்ல சில பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. அதே மாதிரி சில பேர் வந்து பழைய ஃபோட்டோவ எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. குடுத்துட்டு அந்த ஃபோட்டோவ எங்களுக்கு திரும்ப புதுசா ஃபோட்டோ பண்ணி தரணும்னு. ஸோ அந்த ஃபோட்டோவ ஸ்கேன் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்கேனரும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக நாங்க வாங்குனது தான் இந்த பிரிண்டர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 இன் 1 பர்பஸ். இதுல வந்து நம்ம பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம், ஸ்கேனும் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம மேல ஒரு காப்பி வச்சு கீழ ஜெராக்ஸ் எடுக்கணும்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 3 இன் 1 பிரிண்டர். அதுக்காக தான் நாங்க இந்த பிரிண்டர் சூஸ் பண்ணோம். 2வது வந்து இது வந்து Canon வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது யாருக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க, இந்த E3370 பிரிண்டர் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு 100 பிரிண்ட் தான் எடுப்பீங்க. பிரிண்ட் அவுட் வந்து 100 தான் எடுப்பீங்க. அதுக்கும் கீழ இருக்கல ஒரு ஹோம் பர்பஸ் தான். ஸ்டூடண்ட் பர்பஸ், ஹோம் பர்பஸ் அவங்களுக்கு தான் பிரிஃபர் பண்றாங்க. ஸோ எங்களுக்குமே கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எடுக்கிற பிரிண்ட் எல்லாமே ஃபோட்டோஸ் பிரிண்ட் எல்லாமே எங்ககிட்ட வேற Canon ப்ராடக்ட் இருக்கு. நாங்க அத தான் யூஸ் பண்றோம். ஸோ இந்த பிரிண்ட் அவுட் நார்மலா ஒரு A4 பிரிண்ட் அவுட் பிளாக் அண்ட் ஒயிட் இல்ல ஒரு கலர்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஸ்கேன் பண்றதுக்காக வாங்குனது தான் இந்த பிரிண்டர். ஸோ எங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்பஸ ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. இது வந்து நாங்க வந்து Flipkartல இருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்குனோம். டைரக்ட்டா எங்களுக்கு ஒரு 3 to 4 டேஸ்லயே டெலிவரி பண்ணிட்டாங்க Flipkart. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. டெலிவரிலாம் சூப்பரா இருந்தது. ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி எங்ககிட்ட Canon ப்ராடக்ட் ஒண்ணு இருக்கிறதுனால, ஸோ அதே சாஃப்ட்வேர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனச்சோம். பட் வந்து அது வந்து பயன்படுத்த முடியல. இதுக்கு வந்து அவங்க தனிவா டிரைவர் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெப்சைட் Canonோட வெப்சைட்லயே இருக்கு. இந்த மாடல் இ சீரிஸ் E3000 சீரிஸ் எல்லாத்தையுமே ஒரே சாஃப்ட்வேர் தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அத வந்து நம்ம தனியா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இல்லன்னா இந்த ப்ராடக்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்டர் வருது, பவர் கேபிள், கம்யூனிகேஷன் கேபிள் பிளஸ் அவங்க வந்து சிடியும் குடுக்குறாங்க. பட் இப்ப பெரும்பாலும் யாரும் வந்து நம்ம சிடி டிரைவ் வச்சிருக்கிறது இல்ல பிசில. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். சிடி டிரைவ் இருந்தது அப்படின்னா, நீங்க அந்த சிடி போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. சிடி டிரைவ் இல்ல உங்ககிட்ட, உங்க பிசில சிடி டிரைவ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க Canonோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து டிரைவர் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னு இல்ல. விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்தா நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்லன்னா, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படும். அப்படிதான் இருக்குது. பட் பண்ண முடியாதுன்னு இல்ல. நீங்க வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணி டிரைவர் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். நீங்க நார்மலா வந்துட்டு உங்க பிசில நீங்க நான் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ற ப்ராசஸ்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அது ஈஸி. பட் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் லேப்டாப் ஓப்பன் பண்ணி என்னோட பெர்சனல் யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அத தவிர எனக்கு அந்த டிரைவர் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்றது, அன்இன்ஸ்டால் பண்றதுலாம் தெரியாதுங்கிற பட்சத்துல நீங்க இல்ல யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான். கஷ்டம் கிடையாது. அண்ட் வந்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரிண்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்துடலாம். டைமிங் அதெல்லாம். பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணி இத வந்து நம்ம 2 வகையில வந்து சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கேபிள் அவங்களே குடுத்துருக்க அந்த கம்யூனிகேஷன் கேபிள் கூட. அப்படி இல்ல அப்படின்னா வந்துட்டு வைஃபையும் இருக்கு. நீங்க வைஃபைலயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு வைஃபை கனெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க உங்க வீட்ல வந்துட்டு வைஃபை மோடம் நெட்டோட வைஃபை மோடம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த பிசிய அந்த மோடம் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, அந்த வைஃபை மோடத்துல எந்தெந்த ஃபோன் கனெக்ட் ஆயிருக்கு, எந்தெந்த லேப்டாப் கனெக்ட் ஆயிருக்கு எல்லாத்தோடையும் அதுல இருந்தே நீங்க வந்து டைரக்ட்டா இதுக்கு பிரிண்ட் குடுத்துறலாம். எந்த கேபிளும் தேவை கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்க ஃபோன்ல இருந்து குடுக்கலாம், பிசில இருந்து குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மோடத்துல ஒரு 4 பிசி கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, அந்த 4 பிசில இருந்துமே இதுக்கு நீங்க பிரிண்ட் குடுத்துக்கலாம். அது வந்துரும். ஸோ அது வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பர் பெனிஃபிஷரியா இருக்குது. அண்ட் ஃபோன் இருக்கு. இல்ல என்கிட்ட வைஃபை மோடமே கிடையாது வீட்ல. நான் வந்து பிசி வச்சிருக்கேன். லேண்ட் கேபிள் கம்யூனிகேஷன் தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஃபோன்ல கனெக்ட் கேபிள்ல சிஸ்டம்ல இருந்து பிரிண்டருக்கு கேபிள்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஃபோன்ல வைஃபை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வைஃபைய டைரக்ட்டா பிரிண்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டு, Canonோட அஃபிஷியல் இது வச்சிருக்காங்க. ஆப் ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபோன்ல இருந்து டைரக்ட்டாவே உங்க ஃபோட்டோஸோ, இல்ல உங்க டாக்குமெண்ட்ஸோ நீங்க வைஃபை மூலியமா இந்த பிரிண்டர்ல வந்து பிரிண்ட் குடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் அதாவது கம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்டரோட கம்யூனிகேஷனுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம், கேபிள்ல கனெக்ட் பண்ணிக்கலாம், சிஸ்டம் டு டைரக்ட் ஃபோன் டு டைரக்ட் வைஃபை எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஒன்ஸ் நம்ம எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். பிரிண்ட் குடுத்துட்டா அத ரிசீவ் பண்ணி பிரிண்ட் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கேபிள்ல கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க உங்க வைஃபை, உங்க நெட்வொர்க்லாம் எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான். பட் ஒண்ணும் மேஜரா பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம பிரிண்ட் வந்து பிசில இருந்து குடுத்து இது ரிசீவ் ஆயி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுத்தோம் அப்படின்னா, பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகி வெளில வர்றதுக்கு, பிரிண்ட் கம்ப்ளீட் ஆகி முடியறதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ல வந்துருது.
அதே இது கொஞ்சம் கலர் பிரிண்ட், கலர் டெப்த் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 to 10 செகண்ட்ஸ் ஆகுது. ஒரு A4 ஷீட் நான் சொல்றது. ஒரு A4 ஷீட்ல ஒரு ஃபுல் பிரிண்ட் கம்ப்ளீட் ஆகி வர்றதுக்கு. ஸோ வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் நீங்க ஒரு 10 செகண்ட்ஸ், கலர்னா 10 செகண்ட்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து டக்குனு பிரிண்ட் ஆகி வெளில வந்துருது. அது ஃபாஸ்ட் இல்ல. சேம் அதே மாதிரி ஸ்கேனிங்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வச்சுட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அது கலரோ ஏதோ ஒன்று ஸ்கேன் கொடுத்தோம் அப்படின்னா மொத்தமா ஒரு ஸ்கேன் ஆகி நமக்கு சிஸ்டம்ல இமேஜ் வருது. அதுவுமே நம்ம யூஸ் பண்ற சிஸ்டம் அதெல்லாம் பொறுத்து தான் இது இருக்குது. பட் இந்த பிரிண்டரோட ஸ்பீட் வந்து இந்த பிரிண்டர் மட்டும் தனியா அப்படின்னு வச்சு பார்க்கல ஸ்பீட் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இமேஜ் ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்குது. அதுவே நான் சொல்றது ரொம்ப அதிகம் தான். 5 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் 5 செகண்ட்ஸ் அதுக்குள்ள வந்து இது ஸ்கேன் பண்ணி நமக்கு இமேஜ் வந்து சிஸ்டத்துல வந்துருது. அகைன் நான் சொல்றேன், அது நீங்க வச்சிருக்கிற பிசியும் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஸ்லோவான பிசி வச்சிருந்தீங்கன்னா அந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அது வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். பட் ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பிசினா கண்டிப்பா ஒரு 5 செகண்டுக்குள்ள வந்துட்டு ஸ்கேன் பண்ணி வந்துருது. ஜெராக்ஸும் அதே மாதிரி தான். ஒரு ஒரு மேல ஒரு ஷீட்டை வச்சுட்டு நீங்க ஜெராக்ஸ் கொடுத்தீங்கன்னா சேம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆச்சோ அதே டைம் தான் வந்து இதுக்குமே. அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. ரெண்டாவது இதுல ஹார்ட்வேர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுதான் வந்து கேட்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லயே கொடுத்துருக்காங்க. இப்போ என்னால பவர் கொடுத்து காட்ட முடியல. நான் கேமராக்காண்டி நீங்க எடுத்துட்டு வந்துச்சுன்னா மொத்தமே 2 தான். 2 கேட்ரிட்ஜ் தான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளாக், இன்னொன்னு வந்து கலருக்கு வந்து ஒரு கேட்ரிட்ஜ் செட்டா ஒரே ஒரு கேட்ரிட்ஜ் வருது. அதுதான். ஸோ இந்த 2 கேட்ரிட்ஜ் தான். இப்போ நமக்கு அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க் கேட்ரிட்ஜ்லாம் வந்து பிங்க், எல்லோ ஒரு 4 கலர் வரும். பிளாக் அந்த மாதிரி இல்ல. 2 கலர் தான். ஒரு பிளாக் கலர் கேட்ரிட்ஜ், இன்னொன்று கலர் கேட்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கேனனோட அவங்க இந்த பேக்கோட சேர்ந்தே வந்துச்சு. அதுதான் நாங்கள் இப்போ வரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வாங்கி ஒரு 10 to 15 டேஸ் தான் ஆகுது. ஸோ நாங்கள் ஒன்றும் பெருசாக இன்னும் அதில் அவ்வளோ பிரிண்ட் எடுக்கல. எடுத்துட்டோம். பட் ரொம்ப கேட்ரிட்ஜ் தீர்ற அளவுக்கு எடுக்கல. இதை யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஆஃபீஸ், ஒரு வீட்டில் ஹோம், ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட், எனக்கு ஜெராக்ஸும் தேவைப்படும், பிரிண்ட்டும் தேவைப்படும், ரெண்டாவது ஒய்ஃபை ஒர்க் ஆகிற மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் நீங்க வந்து பிரிண்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர்லயுமே செலக்ட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர்ல இருந்து குடுக்கையிலேயே பிளாக் அண்ட் ஒயிட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். போன்ல இருந்து குடுக்கையிலேயும் பிளாக் அண்ட் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நீங்க ஜெராக்ஸ் எடுக்க போறீங்கன்னா அதுக்குமே இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. நம்ம வந்து பிளாக் கலர் வேணுமா, அதாவது நீங்க வைக்கிறது ஒரு கலர் பேப்பரா கூட இருக்கலாம். கலர் இருக்கிற ஒரு ஷீட்டா கூட இருக்கலாம். பட் அது உங்களுக்கு பிளாக்ல வேணும் அப்படின்னா நீங்க பிளாக்ல வேணுமா கலர்ல வேணுமாங்கிறதையும் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் கொடுத்தீங்கன்னா பிளாக் வரும். கலர் கொடுத்தீங்கன்னா என்ன கலர் நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதே கலர்ல அது அப்படியே இதுவாகும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று நான் ஃபோனில் வைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ ஃபோனில் வைஃபை ஆன் பண்ணிட்டு இங்கேயும் நீங்கள் அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அங்கே வைஃபைல அதில் இது கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும். டேரெக்டாக ஃபோன் டு பிரிண்டர் வந்து கனெக்ட் ஆகிக்கும். சரி இது அடிக்கடி ஹேங் ஆகுதா, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் சைடில் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டால் நாங்கள் யூஸ் பண்ண இந்த 15 டேஸ்ல எங்களுக்கு பெருசாக எதுவுமே அந்த மாதிரியான இஷ்யூ வரல. இந்த பிரிண்டர்ல யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியா இருக்குது. மேலே வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு அப்படியே கோடு கோடா போட்ட மாதிரி ஒரு ஸ்கொயர் டிசைன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க கட் அவுட் மாதிரி. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் லுக் வருது. ரெண்டாவது இப்போ நம்ம அந்த இதை பிடிச்சி தூக்கையில ஒரு கிரிப்பு கிடைக்குது. இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ரொம்ப மெல்லிசா இருக்கிற மாதிரி இருக்கு. விலைய ஃபிளெக்சிபிளா இருக்குது. ஆக்சுவலா இது இப்படிதான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஹார்டா இருந்தாலும் நம்ம டக்குன்னு இது பண்ணையில அது வந்து உடஞ்சிரும். கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருந்தாதான் அதோட லைஃபும் நல்லா இருக்கும். அது ஏத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்லாம் வந்து எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்ல. அது மாதிரி பட்டன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டச் பட்டன்ஸ் மாதிரி இல்லாம, ஏன்னா டச் வந்து ரொம்ப ஃபெதர் டச் இருந்ததுன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணையில அந்த டச் வந்து இஷ்யூ ஆயிடுது. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை மெயின்டெனன்ஸ் அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஸோ இந்த பிசிக்கல் பட்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ரெண்டாவது லைஃபும் நல்லா கிடைக்குது. இதோட வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நியர்பை ஒரு 3.5 கிலோல இருந்து 4 கிலோக்குள்ள இருக்கும். அதனால பெரிய வெயிட்டும் கிடையாது. நீங்க எங்கனாலும் இதை கேரி பண்ணிக்கலாம், ஈஸியா வச்சுக்கலாம். ரெண்டாவது சைஸும் வந்து ரொம்ப சின்னது. காம்பாக்டா நம்மளோட வீட்டுல நீங்க கம்ப்யூட்டர் டேபிள் வச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வச்சுக்கலாம். அந்த அளவு சைஸ் தான். பட் ரொம்ப சைஸ் சின்ன சைஸ் சொல்ல முடியாது. இதோட சின்ன சைஸ் பிரிண்டர்லாம் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு 3 in 1 ஃபங்க்ஷன்ல ஸ்கேனர் கம் பிரிண்டர் கம் ஜெராக்ஸ் இது 3மே இருக்கிறதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிரிண்டர் வந்து இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு ஃப்ரண்ட்லயே ஒரு எல்சிடி டிஸ்பிளேயும் இருக்குது. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் எடுக்கிறோம் 5 காப்பி வேணும்னா அதை டேரக்டா நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு 5ன்னு அதில் காமிச்சிடும். 5 ஜெராக்ஸ் எடுக்க எடுக்க ஒன்று ஒன்றா அதுவே கவுண்ட் கம்மியாயிட்டே வரும். அது 0 கூட ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஃபைனலாக இதில் அப்போ மொத்தமாக ஒரு தடவை கேட்ரிட்ஜ் மாற்றிட்டா எத்தனை பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படின்னா நாங்கள் ஃபிசிக்கலாக இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க எங்களுக்கு சொன்ன இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிளாக் மட்டும் எடுத்தோம், பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தோம் பிரிண்ட் அவுட் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு A4 ஷீட் வந்து ஒரு 200லேருந்து 250 வரை எடுக்கலாம் ஒரு கேட்ரேஜுக்கு. அதே இது கலர்ல வந்து எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 150 வரை மேக்ஸிமம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 150 கலர்ல எடுத்த பிறகும் பிளாக் வந்து ஒரு 20-30% பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க கொடுத்துட்டு இருந்த ஃபீட்பேக்கு. ஃபைனலா இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க Flipkartல வாங்குனோம். அப்போ வந்து 5400 சம்திங் இது. ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி தான். பட் இப்போ ஒரு 15 நாள் கழிச்சு செக் பண்ணேன். அது 5500 அந்த மாதிரி ஒரு ₹100 வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நீங்க அது பெஸ்ட் ஆஃபர்ல உங்களுக்கு எப்போ கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. ஓவராலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படின்னா, இது கண்டிப்பா வேல்யூ ஃபார் மனி ப்ராடக்ட் தான். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க, இல்ல எனக்கு அவங்களே கெனான் சொல்ற மாரி ஒரு மாசத்துக்கு நான் ஒரு 100 பிரிண்ட் அவுட்ல தான் 100லேருந்து 150 பிரிண்ட் அவுட்குள்ள தான் எடுப்பேன். அப்பப்போ ஏதாவது ட்ரெயின் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, ஆஃபீஸ் யூஸ்க்கு எடுக்கிறது, அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன லெவல் ஆஃபீஸ் இருக்க ஒரு 2 பிசி, 3 பிசி வச்சு ஒரு சின்னதா ஆஃபீஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு, அவங்களும் எப்பமாவது மட்டும் பிரிண்ட் அவுட் எடுப்போம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரிப்ளை குடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.